ஓகே, நம்ம இந்த வீடியோவில் 23, 24 2 நாள் நடந்த ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, கரண்ட் ஈவெண்ட் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்கன்னு நம்புகிறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விதமான விஷயங்களை நம்ம இதிலேருந்து கற்றுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிரதம மந்திரி ஸ்வநிதி யாருக்கு? பிரதம மந்திரி ஸ்வநிதி அப்படின்றது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெரு வியாபாரி மற்றும் நகர தற்காலிக பணியாளர்களுக்கு வாழ்வாதார வலிமையை வழங்குறதுக்காக இந்த பிரதம மந்திரி ஸ்வநிதி அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? தெரு வியாபாரிகளுக்கும் நகர தற்காலிக பணியாளர்களுக்கும் கொண்டு வந்த திட்டம் தான் பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் முதல் மின்சார வாகன உற்பத்தி திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2015. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து கரண்ட் ஈவெண்ட்லேயும் சரி, வரலாறுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு. சிங்கப்பூரில் இடைக்கால சுதந்திர அரசை நிறுவியவர் யார்? சிங்கப்பூரில் இடைக்கால சுதந்திர அரசை நிறுவியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேதாஜி. சரிங்களா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் 1943 அக்டோபர் 21 அங்கே இடைக்கால சுதந்திர அரசை வந்து நிறுவினார். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஈவெண்ட்டில். இப்போ அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும்போது எத்தனை கேள்விகள் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33 வினாக்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இசிஐ நெட் அப்படின்ற தளத்தை வெளியிட்ட அமைப்பு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். இசிஐ நெட். சரிங்களா? இசிஐ நெட் அப்படின்ற தளத்தை வெளியிட்டது இந்திய தேர்தல் ஆணையம் தான். இதன் மூலயமா விரைவாக புகார்களை வந்து அளிக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பசுமை எரிசக்தி உற்பத்தியில் தமிழ்நாட்டினுடைய இடம். பசுமை எரிசக்தி உற்பத்தியில் தமிழ்நாட்டினுடைய இடம் பார்த்தீங்கன்னா 3வது இடம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? பசுமை எரிசக்தி உற்பத்தி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாட்டினுடைய இடம் எப்படி பார்த்தீங்கன்னா 2. பசுமை எரிசக்தியில் 3வது இடம், காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாட்டினுடைய இடம் பார்த்தீங்கன்னா 2வது இடம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சூரிய மின் உற்பத்தியில் தமிழ்நாட்டினுடைய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4. சூரிய மின் உற்பத்தியில் தமிழ்நாட்டினுடைய இடம் பார்த்தீங்கன்னா 4. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பசுமை எரிசக்தி உற்பத்தியை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு இலக்கு நிர்ணயிச்சிருந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2030. சரிங்களா? பசுமை எரிசக்தி உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு எந்த ஆண்டு இலக்கு நிர்ணயிச்சதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2030. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குழந்தை திருமண தடை சட்டம் ரொம்ப முக்கியமானது. குழந்தை திருமண தடை சட்டம் எந்த ஆண்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2006. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். குழந்தை திருமணம் இல்லாத மாநிலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா பலோட். சரிங்களா? பலோட் அப்படின்னு சொல்லுவாங்க. பலோட் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர். குழந்தை திருமணம் இல்லாத மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் தான். சத்தீஸ்கரில் எந்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலோட். சரிங்களா? ஓகே, நேதாஜி பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவில் மூவண்ண கொடியை வந்து ஏற்றிய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1943. ஓகேங்களா? 1943 தான் அந்தமான் நிக்கோபார் தீவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுறாருங்க, கொடி வண்ணக்கொடியை மூவண்ண கொடியை வந்து ஏற்றிருக்காரு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீமு. இது வந்து காப்பீடு திட்டங்களில் ஒன்று. இதில் வந்து சிகிச்சை செலவு எவ்வளோ வரைக்கும் அனுமதிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 லட்சம். ஞாபகம் வச்சுக்கணும். இது கேட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். மாத்ரு வந்தனா திட்டம். மாத்ரு வந்தனா திட்டம்ன்றது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உடல் நல பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த மாத்ரு வந்தனா திட்டம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அமர்நாத் ராமகிருஷ்ணன் எந்த அகழ்வாராய்ச்சியில் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழடி அகழ்வாராய்ச்சி. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படின்றவர் எந்த அகழ்வாராய்ச்சியில் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழடி அகழ்வாராய்ச்சி. ஓகே, சுனாமி தயார் கிராமங்கள் அப்படின்னு சொல்லி 24 கடலோர கிராமத்திற்கு யுனெஸ்கோ பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய ஐஓசி அப்படின்ற அமைப்பு சுனாமி தயார் கிராமங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை வழங்கியிருக்காங்க. அது எந்த மாநிலத்தோடைய கிராமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒடிஷா. சரிங்களா?
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். முதல் பூஜ்ஜிய புதிய கழிவு கொட்டப்படும் நகரம் அப்படின்ற அழைக்கப்படுவது பார்த்திங்கன்னா லக்னோ, உத்தரப்பிரதேசம். முதல் பூஜ்ஜிய புதிய கழிவு கொட்டப்படும் நகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னோ பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். சரிங்களா? லக்னோன்றது எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர், டிசம்பர். சரிங்களா? அக்டோபர், டிசம்பர் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.